ஹாய், இன்றைக்கி இட்லிக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். பாசிப்பருப்பில் ஒரு ஒன் பார்ட் சாம்பார் ரெசிபி. நிறைய வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லிக்கு இதுதான் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ஒன் பார்ட் சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இதுக்கு பாசிப்பருப்பு, வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பை 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணது சாம்பார் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து சாம்பாரில் கொட்டிடுங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கினா சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை சுட சுட இட்லி கூட சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு இட்லி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோட ஜில்லுன்னு ஒரு கேரட் ஜூஸோ ஆரஞ்சு ஜூஸோ போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பாருங்கள். சம்மருக்கு எதமாக இருக்கும். மறுபடியும் ஒரு சிம்பிள் ரெசிபியில் மீட் பண்ணலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.